என்ன கட்டை? மாங்கட்டை தானே இது? அப்புறம் என்ன கட்டை? பாலமரம். பாலமரம் மாங்கட்டை மாதிரி தானே தெரியுது. கோதிட்டடா. நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் வந்து விறகு உடைச்சிட்டு இருந்தாரு. சரி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்தேன். வந்து பார்த்தா விறகு ஒன்று இரும்பு மாதிரி இருக்குது. உடைக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஆனால் இருந்தாலும் வேலையை தொட்டாச்சு, கொஞ்ச நேரமானாலும் தொட்டாச்சு, முடிக்காமல் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான். அப்புறம் நானும் ஒரு சில கட்டைகளை வந்து எடுத்து வச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உடைச்சிருக்கேன். நல்லா பொழந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். என்னை பொறுத்தளவுக்கு இது ஓரளவுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. மற்றபடி கருத்துக்களை வந்து நீங்கள் தான் சொல்லணும். ஆனால் இது வந்து ஈஸியான வேலைலாம் ஒன்றும் கிடையாதுப்பா. கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோ அந்த மழுவே இருக்கும். நம்ம சும்மா தூக்கிலாம் போட்டால் விறகு உடையாது. ஏன்னா விறகு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. கொஞ்சமாவது நம்ம வந்து பலமாக அடிக்கணும், அப்போ தான் அது வந்து உடையும். நம்மளுடைய பலத்தை யூஸ் பண்ணி தான் அதை வந்து அடிச்சாகணும், அப்போ தான் அந்த விறகு வந்து உடையும். ஏன்னா இது வந்து மிஷின் கட்டிங் இல்லை, நம்ம வந்து கையாலே உடைக்கிறதுனால கொஞ்சம் ரிஸ்க்கு. ஏன்னா இது என்னை பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி அடிக்கடி எப்போயாவது நம்ம வீட்டில் வந்து ஃப்ரீயாக இருக்கிறப்போ பண்ணுறது நல்லது, உடம்புக்கு நல்லது. ஏன்னா அது நான் கொஞ்ச நேரம் தான் அது வேலை பார்த்தேன், அதுக்குள்ளேயே உடம்பு வந்து வேர்த்தாலே நல்லது தானே. அப்படிங்கும்போது நல்லா வேர்த்துருச்சு. எப்படி உடைச்சிருக்கேன்னு பாருங்கள். விறகு வந்து நல்லா உடைச்சிருக்கேனா அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள். நல்லா இருந்தாலும் சரி, நல்லா இல்லைனாலும் சரி. வீட்டில் வந்து ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க, வீட்டில் லேம்பான வேலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி அடிக்கடி ஏதாவது கொஞ்சம் வியர்க்கிற மாதிரி வேலை செஞ்சீங்க அப்படின்னா உடம்புக்கு நல்லதுன்னு நினைக்கிறேன். மற்றபடி நீங்கள் தான் சொல்லணும். நன்றி, வணக்கம். வீடியோவை முழுமையாக பாருங்கள். தொட்டதை முடி வெட்டுக்கட்டில் வைக்காது. ஓகே, சாப்பிட்டதெல்லாம் இங்கே இறங்கிருச்சு. இன்னும் அடுத்து சாப்பிடணும். சாப்பாடா இல்லை, அதை ஹோட்டலில் தானே அடித்து நவுத்து. இன்னும் ராத்திரி தானே. இன்றைய வேலையை முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். நான் எடுத்த விறகு எல்லாமே உடைச்சிட்டேன். எனக்கு இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஏன்னா இப்போவே நான் கொஞ்சம் வந்து டயர்டாகிட்டேன். அது இல்லாமல் நான் சும்மா கொஞ்ச நேரத்துக்கு தான் வந்தேன். எனக்கும் வேறு வேலை இருக்குது. நன்றி, வணக்கம்.